Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ Ozymandias was written by P.B. Shelley. In the sonnet, 40 line with an iambic pentameter. The rhyme scheme பார்த்தீங்கன்னா it's an unusual one because Petrarch and then Chaucer யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் இல்லாம ரைம் ஸ்கீம் இல்லாம இவர் வந்துட்டு பிபி ஷெல்லி இந்த சானட்ல ஒரு டிஃப்ரெண்டான வந்து அன்யூஷுவலான ஒரு ரைமை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. And it interlinks octave and sestet. First 8 lines ஒரு டோன்லயும் and next 6 lines ஒரு டோன்லயும் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. It replaces the old rhyme with a new one. நியூவா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த சானட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆனது 1817. It is most popular for poem of Shelley because யூஸ்வலா வந்து அவரோட போயம் எல்லாமே வந்து ஒரு ரொமான்டிக்கான போயம்ஸா இருக்கும். அது லென்த்தியாவும் இருக்கும். பட் இட் இஸ் வெரி ஷார்ட் ஒன். இட்ஸ் அ வெரி ஷார்ட் ஸ்டோரி லைக் அ போம். இது பப்ளிஷ் ஆனது பாத்தீங்கன்னா எக்ஸாமினர்ல வந்து பப்ளிஷ் ஆனது வந்துட்டு 1818ல வந்து பப்ளிஷ் ஆகுது. when he was 25 years old. 25 இயர்ஸா இருக்கும் போதே வந்துட்டு என்ன ஆயிருக்கு, இந்த போயம் வந்து இந்த சானட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு எக்ஸாமினர்ல in 1818ல. Let me go with the background of the poem. The Ozymandias யாருன்னு பாத்தீங்கன்னா Ozymandias அப்படின்றது இட்ஸ் a Greek name for the king, Egyptian king ராம்சே II. இந்த ராம்சே வந்து எத்தனை செஞ்சுரியில இருந்தாருன்னா 13th செஞ்சுரியில வந்து இருந்திருக்காரு பிஃபோர் கிறிஸ்ட். அண்ட் இவரோட டைம்ல நிறைய வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. டெம்பிள்ஸ், சிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கிரேட் திங்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நிறைய விக்டரிஸ் வந்து பார்த்திருக்காரு. ஸோ அதனால இந்த கிங்க்கு வந்து ரொம்பவே வந்து தற்பெருமைகள் வந்து அதிகம். இதெல்லாம் வந்து ஷெல்லிக்கு வந்து எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு தான் வந்து அவரு விசிட் பண்ண அந்த டெசர்ட்ல இருந்த அவர் பார்த்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பத்தி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஷெல்லி கிட்ட வந்து ஷேர் பண்றாரு. ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு ஷெல்லி கேம் டு நோ தட் அபவுட் ஒசிமாண்டியஸ், அவரோட கிரேட்னஸ் பத்தி, அவர் எப்படிலாம் இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு யார் தெரிய வருது, யாருக்கு, ஷெல்லிக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதோட இதுதான் வந்துட்டு இப்ப போயமா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இவரோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா ராம்சேவோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்குன்னா பிரிட்டிஷ் மியூசியம்ல வந்துட்டு இருந்திருக்கு. சோ அங்க அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணனது தான் வந்துட்டு இந்த போம். So let me go with the text. I met a traveler from an antique land who said two vast and trunkless legs of stone stand in the desert. So I met a traveler from an antique land. யார் இங்க மீட் பண்றது? I refers to the Shelley. I வந்து யார் ரெஃபர் பண்ணதுன்னா ஷெல்லி ரெஃபர் பண்ணது. டிராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட். ஆன்டிக் லேண்ட் ரொம்ப பழமையான நகரத்துல இருந்து வந்த ஒரு டிராவலர் வந்து வந்து யார்கிட்ட சொல்றாங்க, ஷெல்லி கிட்ட வந்து சொல்றாரு. சோ இந்த நெக்ஸ்ட் செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, டூ வாஸ்ட், அதுல இருந்து யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த போயம் வந்து போக போகுதுன்னா அந்த டிராவலர். ஓகே, ஐ வந்து ஸ்டார்ட் பண்றது யாருன்னா ஷெல்லி. பட் டூ வாஸ்ட் அண்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் அந்த லைன்ல செகண்ட் லைன்ல இருந்து எல்லாமே வந்து டிராவலரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம இந்த போயமா பார்க்க போறோம். ஸோ அங்க என்ன அவர் பார்த்தாரோ அவர் தான் வந்து சொல்றாரு. டூ வாஸ்ட் அண்ட் trunkless legs of stone stand in the desert. டூ வாஸ்ட் அப்படின்னா ரெண்டு பெரிய கால்கள். ஓகேவா, ரெண்டு பெரிய. அண்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன்னா, ட்ரங்க்லெஸ்னா வித்தவுட் பாடி, பாடி மேல் பகுதி இல்லாம வெறும் கால்கள் மட்டுமே கொண்ட ஒரு ஸ்டோன் வந்து நின்னுட்டு இருக்கு எங்க டெசர்ட்ல. நியர் them on the sand all sunk a shattered visage lies. ஸோ நியர் them அங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா பக்கத்திலே மண்ணுல என்ன கிடக்கு, ஒரு பாதி மூழ்கன, அதே மாதிரி உடைந்த
visage means face, lies. So you can see in the picture, நீங்க பார்க்கலாம் இல்லையா? So அங்க உடைஞ்ச ஒரு முகம் வந்து என்ன கிடக்கு? பாதி மண்ணுல புதைஞ்சு வந்து கீழ கிடக்கு. Whose frown and wrinkled lip and sneer of cold command. Whose frown? அது பார்க்க எப்படி இருக்கு? It's a frown. Frown means அந்த ஃபேஸ் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா, ரொம்ப டெரரா இருக்கு. அரகன்ட்டா வந்து இருக்கு. அண்ட் wrinkled lips. அப்படியே அந்த ஸ்மைலே வந்து ஒரு அ அ wrinkled lips. அ ரொம்ப சுருக்கமான ஒரு லிப். அண்ட் ஸ்னீர் ஆஃப் கோல்ட் கமன். அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? அந்த முகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்னீர் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் நோபடி. யாரையும் மதிக்காத ஒரு அ ஃபேஸ் ஸ்ட்ரக்சர கொண்ட, அதே மாதிரி ஒரு கோல்ட் கமாண்ட்னா ரொம்ப அரகன்ட்டா, அ ஈகோயிஸ்டிக் நேச்சர் உடைய ஒரு ஃபேஸ் அங்க வந்து கிடக்கு. Tell that its sculpture will those passions dread. So tell இது எல்லாம் வந்து எத சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல்ப்சர் இருக்காரு இல்லையா? ஸ்கல்ப்சர்னா அந்த சிலைய செதுக்குனவர் பத்தி சொல்றாங்க. ஸ்கல்ப்சர் வில் தோஸ் பேஷன்ஸ் ரெட். ரொம்ப திறமையா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபேஸ வந்து வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா, அதுல இருக்க அந்த கோவம், அந்த தற்பெருமை, அ ஈகோயிஸ்டிக்கான ஒரு சிரிப்பு, இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து அதுல வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த சிலையில. சோ, அந்த ஸ்கல்ப்சர் வந்து எப்படி இருப்பாரு? கண்டிப்பா வந்து அ எல்லாத்தையும் அந்த அந்த ராஜா எப்படி இருந்தாரோ, அது எல்லாத்தையும் வந்து அதுல குடுத்திருக்காரு. which it survive stamped on these lifeless things. இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு? இது எல்லாமே வந்து சர்வைவ் ஆயிட்டிருக்கு. அந்த ஆங்கர், எமோஷன்ஸ், ஈகோயிஸ்டிக் நேச்சர், அந்த ஸ்மைலு அது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கு? இன்னுமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படி எது மூலியமா? இந்த லைஃப்லெஸ் திங் மூலியமா வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. இது எல்லாமே அந்த லைஃப்லெஸ் திங்ஸ்ல வந்து பதிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவர் வந்து எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றது, இது எல்லாமே அவரோட ஃபேஸ்ல வந்து தெரியுதாம். The hand that mocked them and the heart that fed. The hand that mocked them. இந்த ஹேண்ட் வந்து யார ரெஃபர் பண்ணுதுன்னா, அந்த ஸ்கல்ப்சர. தட் மாக்டு தெம் மீன்ஸ் அது அப்படியே வந்து அதை எப்படி வந்து அவர் இருந்தாரோ அது அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்காரு. காப்பி அப்படியே வந்து இது பண்ணியிருக்காரு. அது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த மார்க்டுன்னா ஒரு கேலியான ஒரு சிரிப்பு. தான் தான் அப்படின்ற மாரி ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா? அத அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். இங்க ஹார்ட் அப்படின்னா, ஹார்ட் ரெஃபர்ஸ் டூ த கிங். ஓகே. சோ ஹார்ட் தட் ஃபெட் அந்த கிங்கோட எக்ஸாக்ட்டான எப்படி வந்து எமோஷன்ஸ வந்து அப்படியே கேட்ச் பண்ணி, அந்த இதுல வந்து அந்த ஸ்டாச்சூவோட ஃபேஸ்ல வந்து இருக்கு. அண்ட் தென் கிங்ஸ் ஹார்ட் அவர் மனசுல என்ன நெனச்சிருப்பாரு? என்ன நெனச்சு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் குடுத்திருப்பாரோ, அவரோட எமோஷன்ஸ் அந்த ஃபேஸ்ல இருந்ததோ, அது அப்படியே வந்து அந்த இதுல இருக்கு. And on the pedestal, these words appear. So on the pedestal. Pedestal here refers pedestal அப்படின்னா, அ நீங்க பார்க்கலாம். அந்த பிக்சர்லயே பார்க்கலாம். ஒரு பெரிய சுவர் இருக்கு. அது பெரிய கல்லு. அதுக்கு மேல தான் அந்த ஸ்டாச்சு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசுவலாவே நீங்க மம்மியோட ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இது பெருசா தான் வந்து பயங்கரமா வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மம்மி ஸ்டாச்சூஸ்லாம் வந்து ஒரு பெரிய சுவர் இருக்கு. பெரிய கல் இருக்கு. அதுக்கு மேல தான் வந்து மேடை மாரி வச்சு, அதுக்கு மேல தான் அந்த கல்லையே வந்து நிறுவியிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சுவே வந்து நிறுவியிருப்பாங்க. இல்லையா? அதுதான் வந்து சொல்றாங்க. பெடஸ்டல் நம்ம யூசுவலா நம்ம அ அந்த ஹிஸ்டரிலாம் எழுதுறதுக்கு கீழ மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, தட் இஸ் வாட் பெடஸ்டல். சோ அந்த பெடஸ்டல்ல வந்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மை நேம் இஸ் ஒசிமாண்டர்ஸ். சோ என்னோட பெயர் ஒசிமாண்டர்ஸ். கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாக்கெல்லாம் ராஜா நானு அப்டின்றாரு. லுக் ஆன் மை வொர்க்ஸ் அப்டி சொல்றாரு. ஓகே. என்னோட வொர்க்ஸ் எல்லாம் பாருங்க. சோ அந்த டைம்ல அவர சுத்தி வந்து அவர் பில்ட் பண்ண சிட்டீஸ், டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கும். சோ அத வந்து மென்ஷன் பண்றாரு. லுக் ஆன் மை வொர்க்ஸ், ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர். ஏ மைட்டி அப்டின்னா, நீங்க எல்லா இருக்கக்கூடிய உயர் உயர் இதுல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சவால் விடுற மாரி சொல்றாரு. உங்களால இந்த மாரி பண்ணவே முடியாது அப்டின்ற மாதிரி வந்துட்டு அவரு சொல்றார். சேலஞ்ச் த ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் சாரி பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்
கிங்ஸ். ஓகே. உங்கள யாராலயும் இந்த மாரி பண்ணவே முடியாது. உங்களுக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யாராலயும் இந்த மாரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மென்ஷன் பண்றாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த 2 லைன்ஸ் என்ன சொன்னா, "மை நேம் இஸ் ஒசிமாண்டிஸ், கிங் ஆஃப் கிங்ஸ்." ராஜாக்கெல்லாம் ராஜான்றாரு. என்னோட வொர்க்க பாருங்க. இந்த மாரி யாராலயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அ யாராலயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்லெஸ் திங்கா வந்து சொல்றாரு. ஹோப்லெஸ் திங்னா யாருக்கு? பார்க்குறவங்களுக்கு யாருமே வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வராது. அந்த மாதிரி வந்து ஒரு இத வந்து பில்ட் பண்ணியிருக்காராமா. நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் ரவுண்ட் த ஜிகே ஆஃப் க்ளோசர், பிரிக், பவுன்லெஸ் அண்ட் பேர். நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் அப்படின்னா, பக்கத்துல பார்த்தா அவர பார்க்க சொன்னாரு இல்லையா? லுக் ஆன் மை வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்த்தா எதுவுமே கிடையாது. ரவுண்ட் த ஜிகே ஆஃப் கொலோசல் பிரிக். இப்ப சுத்தியும் பார்த்தா எல்லாமே வந்து என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த கொலோசல் பிரிக் மீன்ஸ் தட் இஸ் வாட்? After that, boundless and bare. கம்ப்ளீட்டா கொலோசல் பிரிக் மீன்ஸ் கம்ப்ளீட்டா உடைஞ்சு, பவுண்ட்லெஸ் அண்ட் பேர்னா இப்ப எல்லாமே எல்லைகள். எந்த ஒரு இதுவுமே தெரியல. எல்லையும் இல்ல. அண்ட் ஆல்சோ பேர் எதுவுமே இல்ல அப்படின்றாரு. த லோன் அண்ட் லெவல் சாண்ட் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. ஸோ லோன் அண்ட் லெவல் சாண்ட்ஸ்னா தனியா தன்னந்தனியா இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இருக்கு. அண்ட் லெவல் சாண்ட் ஸ்ட்ரெச் அவேனா ஒரே லெவலா இருக்கக்கூடிய ஒரு மண் திட்டுகள் மட்டுமே தான் இருக்கே தவிர நத்திங் இஸ் தேர் எக்ஸப்ட் தட் broken ஸ்டாச்சு. இது மூலியமா என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு இதுவுமே நிலையானது கிடையாது. எந்த ஒரு பவரும் சரி, அ காலமும், நேரமும் வந்து எதுவுமே நிலையானது கிடையாது. இப்ப பவர்ஃபுல்லா இருந்த பெர்சன் இப்ப இறந்து என்ன ஆயிட்டாரு? அவரு உருவாக்குன சிட்டி கூட அங்க வந்து கிடையாது. எல்லாமே மண்ணோட மண்ணா ஆயிட்டு, எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? சோ தட் இஸ் வாட் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து சொன்னாரு இல்லையா ஸ்டார்ட்டிங்ல, அ இவரு வந்து ரொம்ப வந்து இப்படிலாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜிப்ஷியன் கிங்க பத்தி ரொம்பவே வந்து புகழ்ந்து சொன்னாரு. பட் இத வந்து இவரு வந்து ஐரானிக்கலா என்ன பண்ணிட்டாரு? டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. அழிவுன்றது ஒண்ணு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம்ல சொல்ல வராரு. அண்ட் தீம் ஆஃப் த போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பெர்மனன்ஸ் ஆஃப் எம்பயர் அண்ட் sublime. So this is what the poem Ozymandias. Thank you for watching. Don't forget to subscribe and click the notification button also, so that can get the notification immediately. Thank you.